முத்தை தர மத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு மத்து குருவர எனவோதும் முற்பெற மறுத்து சுருதியும் முற்பட்டது கற்பித்துவரும் 30 வர்க்கத்தவரும் அடிதோடு 10 தலை தத்தை கிடைத்தது ஒற்றைக்கிரி மத்தை பொருதோடு பட்டப்படல் வட்டச்சிகிரியில் இரவாது பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சப்பட தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருவல் பெருமாள் என்று அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 11 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. மத்திய அரசின் நலத்திட்டத்தில் 31% பயனடைந்தது சிறுபான்மை சமூகம். மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நீ ஆதாரத்தை காட்டி இல்லன்னு சொல்லிரு, நான் நாளைக்கு வரேன்டா திமுகவுக்கு. முடியுமா உன்னால? இப்படி எல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடா ஒரு இஸ்லாமியர், எல்லா இஸ்லாமியர்களும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் மூளை செலவை செய்து இஸ்லாமிய மக்களை பயமுறுத்தி திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், பிஜேபி வந்து அவன் பள்ளிவாசல புடிச்சுக்குவான், பிஜேபி வந்து அவனை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவான், பிஜேபி வந்து அவன் உரிமையை பறிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏழூர் இப்ராஹிம் தைரியமா போய் ஆதாரத்தோட பேசுறாரு. மறுக்க முடியலையே, உண்மைதான அது அப்படின்னு பெரிய சங்கடமா இருக்கு இந்த திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுங்க. உடனே நீ என்ன முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்த முக்கியமான தலைவர்களோடு நானும் உட்கார்ந்து இருந்தேன். எல்லாரும் பேட்டியில கேட்கறதுல இருந்து இந்த திமுக ஊடகங்களுக்கு அவர்கள் கேள்வி கேட்கிறது. முருக பக்தர்கள் மாநாடு இந்து மாநாடு தானே, இந்துக்களே வாருங்கள் தான் அழைத்தார்கள், நீங்கள் எதுக்கு போனீங்க இஸ்லாமியர்? எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது என்னன்னா, எப்படி வச்சிருக்காங்கன்னா இங்க தமிழகத்துல இந்துக்களுடைய புனிதங்கள் போற்றக்கூடிய இடத்துல இஸ்லாமியர் போயிடக்கூடாது, இஸ்லாமியர்களுடைய புனிதங்கள் இருக்கிற இடத்துல இந்துக்கள் போயிடக்கூடாது. ஏன்? அவன் 2 பேர் நல்லிணக்கமாயிட்டா இங்க திமுக வேலை இல்லை, பயமுறுத்த முடியாது, இஸ்லாமியர்களை அச்சுறுத்த முடியாது. அதனால கேள்வி கேட்கிறான், இந்துக்களுடைய மாநாட்டில் ஏன் வேலூர் இப்ராஹிம் செல்ல வேண்டும்? நான் சொன்னேன், அடே நாங்க யாருன்னு நினைச்ச, நாங்க அரேபியர்கள் வாரிசா இல்ல ஆப்கானிஸ்தான் பாபர் அவுரங்கசீப் வாரிசா? நாங்க ஏன் இந்த மண்ணில பிறந்த கந்தசாமி ராமசாமிக்கு தாண்டா ஏன் முப்பாட்ட, அவருக்கு பிறந்தவங்களா நாங்க. எங்கள் வழிபாட்டு முறை வேண்டுமானால் இஸ்லாமாக இருக்கலாம், எங்கள் பண்பாட்டு முறை என்பது பாரதம், நாங்கள் பாரதியர்கள் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம், எங்கள் முன்னோர்கள் இந்துக்கள் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம். எங்கள் முப்பாட்டன் வணங்கிய முருகனை இங்கு இருக்கக்கூடிய சில மூதேவிகள் இழிவுபடுத்தினால், அசிங்கப்படுத்தினால், இந்துக்களின் உணர்வுகளை தாண்டி ஒரு இஸ்லாமியம் தட்டி கேட்டு, இதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு. இந்து எழுச்சி வேண்டும் என்கிற இக்கட்டான சூழலுக்கு தள்ளியது இந்த திமுக அரசு. இஸ்லாமியருடைய உரிமை தானே. என்னடா உரிமை? நான் கேட்கிறேன். 2000 ஆண்டுகளான ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அவன் மனமுருகி அவன் பாடுறான். ஒவ்வொரு முருக பக்தர்களும் முத்தை தர மத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு மத்து குருவர எனவோதும் முற்பெற மறுத்து சுருதியும் முற்பட்டது கற்பித்துவரும் 30 வர்க்கத்தவரும் அடிதோடு 10 தலை தத்தை கிடைத்தது ஒற்றைக்கிரி மத்தை பொருதோடு பட்டப்படல் வட்டச்சிகிரியில் இரவாது பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சப்பட தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருவல் பெருமாள் என்று அவர் என் முப்பாட்டன்கள் பாடி அந்த பாட்டை நாங்களும் பாடுவோம். என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ என் இஸ்லாமியர்கள் பாடக்கூடாதா? அடே நான் கேட்கிறேன், இந்துக்கெல்லாம் வந்து நாகூர் தர்காக்கு வரும்போது நீ பொங்குனியா? நான் கேட்டேன். எப்படி போகலாம் அப்படின்னு நீ திமுக பொங்குனியா? திருமாவளவன் பொங்குனியா? அது மத நல்லிணக்கம். வேளாங்கண்ணிக்கு இந்துக்கெல்லாம் போவாங்க, அப்ப பொங்குனியா நீனு? அது மத நல்லிணக்கம். வேலூர் இப்ராஹிம் முத்தை தர மத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர எனவோதும் அப்படின்னு பாடிட்டா பாத்திருக்கா இஸ்லாமியர் பாடுறது நியாயமா? இதுக்குதான் சொல்றது. பிஜேபியில போனா அவங்க ஹிந்துவா மாற்றுவாங்க. இந்த திமுக புத்தி சொல்றதுக்கு என்னதான் பேசுறதுன்னு தெரியல. எவ்வளவு மத வெறுப்பை ஏற்படுத்துறாங்க பாருங்க, வேதனையா இருக்குங்க. ஒரு இஸ்லாமியருடைய இந்துக்களுடைய நல்லிணக்கம் வாயில வந்துருமா? வராது. கை கொடுத்தாதான் வரும், ஒன்றிணைந்தால் தான் வரும். இந்த இஸ்லாமியர்களும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க நீங்க பாருங்களேன். இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்கு திமுக காரன் என்ன பண்ணுவான்? எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே வருவான். இஸ்லாமியர்கள் பகுதி வருவாய், பாய் பகுதி வந்துருச்சு, காசு கொடுக்காது. அப்புறம் இப்ப பாரு டெக்னிக்னு போவோம். அந்த ஒன்றிய செயலாளர் போயிட்டு பாய் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஓட்டு போட்டுருங்க. என்னங்க ஒண்ணுமே ரோடு போடல, தண்ணி பாய் மோடி வந்துருவாரு, பிஜேபி ஐயோ நாங்க போட்டுருவோம்.
இஸ்லாமியர்கள் எவ்வளவு முட்டாள்களா பெரும்பாலும் இருக்காங்க பாருங்களேன், கவலையா இருக்கு. இவன் கேள்வி கேட்கணுமா இல்லையா? நான் சொன்னது ரோடு போடல, நீ தண்ணி கொடுக்கல, ஒத்த வாக்குறுதி கூட நிறைவேற்றலன்னு கேட்டா மோடி வந்துருவாரு. ஆமாண்டா, மோடி வந்துட்டாரு, என்ன வந்துருவாரு, வந்துட்டாரு, ஆண்டு கொண்டு இருக்கிறார், இனிமேலும் ஆளுவார். இன்னும் 50 வருஷத்துக்கு பாஜக வந்து ஆள போகுது. எவ்வளவு நீ பயமுறுத்துவ? யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியர்கள்ல முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சான். இவன் யாரு? இந்த நாடு 2ஆ பிரியும் பொழுது அந்த பிரிவுக்கு காரணமாக இருந்து முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு மதவெறியோடு ஒரு நாடை பிரிச்சுட்டு போனான். அதனாலதான் இன்னைக்கு சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான். இன்னைக்கு பாகிஸ்தான் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான். அவன் ஒரு ஆம்பளை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ ராணுவத்தோட போது, நீ காவல்துறையோட போது, உன்ன மாதிரி ஆயுதம் வச்சிருக்கிட்ட போதுடா வாடா இங்க இந்திய ராணுவத்தோடு சொன்னா, பொட்ட போய் மாதிரி பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு வந்து அப்பாவிகள் சுற்றுப்பயணம் செய்து சுற்றுலாவுக்கு போனவர்களை எல்லாம் அந்த பெஹல்காம்ல அநியாயமா சுட்டுக் கொள்றான். அப்ப கூட பாருங்க, இந்த பாரதத்தினுடைய இஸ்லாமியுடைய உணர்வு 25 பேரை தொப்பு தொப்பு தொப்புன்னு சுடும் பொழுது ஓடி போய் ஆதில் ஹுசைன் என்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் குதிரை ஓட்டியாங்க, குதிரையை விட்டுட்டு ஓடி போய் என்ன நம்பி வந்த என் இந்து சகோதரரை என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுன்னு சொல்லி அவனுடைய AK-47 ஒண்ணு புடுங்கும் பொழுது இன்னொரு தீவிரவாதி அவன் தலையில 3 வாட்டி சுடுறான். யோசிச்சு பாருங்க, இதாண்டா பாரதியன், இப்படிதாண்டா நாங்க இருக்கிறோம், இப்படித்தான் இருப்போம். என் இந்து சொந்தங்களுக்கு ஒன்றென்றால் இஸ்லாமியர்கள் உயிரை கொடுத்தாவது களத்தில் என்று நாங்கள் குரல் கொடுப்போமே தவிர வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். இந்த நல்லிணக்கத்தை திமுக விரும்பல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நல்லிணக்கம் வேணாலும் திருமாவளவன் நினைப்பதனாலதான் இஸ்லாமியர்களை தூண்டி விடுறது, பயங்கரவாத அமைப்புகளோடு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து பேசுவது, வேல்முருகன்ல இருந்து எல்லா ஐயோக்கிய பயணம் இப்படிதான் இருக்கிறாங்க.